ஏய். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட் 17. தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் இஸ் அபவுட் பைரசி. பைரசின்ற வார்த்தையை கேட்ட உடனே அது இல்லீகல் ஆர் அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாதுன்ற மாதிரி மைண்ட் செட் இப்போ நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. பட் உண்மை என்னென்னா நம்மள பல பேர் இன்ஃபேக்ட் மெஜாரிட்டி ஏதோ ஒரு வகையான பைரசியை நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். மேபி இப்பயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம் வித்தவுட் ஐடென்டிஃபைங் ஆர் கிளாசிஃபைங் தட் அஸ் பைரசி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப கில் ட்ரிப்லாம் பண்ணாமல் பைரசினா என்ன, நம்ம அதை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அது எந்தெந்த வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அண்ட் எப்படி நம்ம அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வந்தோன்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஏன் நம்ம இப்போ பைரசி பண்ணுறது தான் ஒரே வழியாக இருக்க போதுன்ற பிக் பிக்சரை தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த ஷோ. பிஃபோர் வி மூவ் இன்டு த டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மேஜிக் வீகாஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் என்னோட வீடியோஸ்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 2013 நான் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரொஃபஷனல் லெவல் இல்லைனாலும் பிகினர் டு ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கான எடிட்டிங் எனக்கு அந்த டூலில் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்தது. பட் என்னமோ தெரியல, ரீசெண்ட் டேஸில் அந்த சாஃப்ட்வேரில் நிறைய இஷ்யூஸ் இருந்தது, லைக் மெமரி லீக் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் கிராஷஸ்ன்ற மாதிரி. அப்போ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ப்ரீமியர் ப்ரோ தெரியுமா, எனக்கு சொல்லித்தர முடியுமான்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஹீ இஸ் அ டிஓபி, ஸோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அவனுக்கு பிங் பண்ணேன். அப்போ அவன் சொன்னது, இண்டஸ்ட்ரியே இப்போ டாவின்சி ரிசால்வ் தான் மாறிட்டு இருக்கு, நீங்கள் அடாப் ப்ரீமியர் ப்ரோ இப்போ போய் கற்றுக்கிறத விட நீங்கள் டேரெக்டாக டாவின்சியே கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னால். அதனால நான் அந்த சூட்டை செக் பண்ணேன். ஃப்ரீ வெர்ஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4K வரைக்கும் ரெண்டர் சப்போர்ட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருந்தது, ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் இருந்தது. பட் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா அப்படின்னா அந்த ஸ்டுடியோ வெர்ஷனுக்கான கீயை எனக்கு ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரீயாக கொடுத்துட்டான். இட் காஸ்ட் அரௌண்ட் 30K. இந்த ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ்க்கு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஐ தேங்க்ட் ஹிம் அ லாட். அண்ட் லாஸ்ட் வீடியோ நான் டாவின்சி ரிசால்வ்ல தான் எடிட் பண்ணியிருந்தேன். தோ தேர் ஆர் சம் ஹிக்கப்ஸ் இன் மை லேர்னிங். நான் இனிமேட் வர வீடியோஸ்லேருந்து எல்லாமே டாவின்சி தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் திஸ் சேனல் வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் மை ஃப்ரெண்ட் பொன்முருகன். ஈவன் இந்த கிரெடிட்ஸ் கூட வந்து வேணாம் தான் அப்படின்னு சொன்னா, பட் ஐ லிட்டரலி ஃபோர்ஸ்ட் ஹிம் டு டூ தட். அண்ட் அவனோட கன்சென்ட்டோட தான் இந்த ஃபோட்டோவும் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த கிரெடிட்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பொன்முருகன். திஸ் ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் சேனல் வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. இந்த பைரசின்றது சரியா தப்பான்ற டிஸ்கஷனுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பைரசினா என்ன, அதை நம்ம ஏன் பண்ணுறோம், நமக்கே தெரியாமல் என்னென்ன மீன்ஸ் ஆஃப் பைரசியை நம்ம வந்து நம்ம லைஃப்பில் கடந்து வந்திருக்கோன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு 25 இயர்ஸ் ரீவைண்ட் பண்ணி போனோம் அப்படின்னா நம்மள பெரும்பாலானவரோட வீட்டில் டேப் ரெக்கார்டர் இருந்திருக்கும் அண்ட் கேசட் டேப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சாங்ஸும் கேட்டிருப்போம். அதில் எத்தனை பேர் ப்ராப்பர் பப்ளிஷர்கிட்டேருந்து வந்த ஒரிஜினல் கேசட்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி பாட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு கேசட் கடை இருந்திருக்கும். அந்த கடைக்கு போனோம் அப்படின்னா அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் ஐ திங்க் 20 to 30 சாங்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏ அண்ட் பி சைடில் நமக்கு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் தட்ஸ் இட். என்ன கேட்டால் நமக்கு தெரியாமலே பண்ண ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் பைரசின்றது அதுதான். இதை நம்ம ஏன் பண்ணோன்னு யோசிச்சு பாருங்க. மேபி எல்லாராலையும் ஒரிஜினல் பப்ளிஷர்கிட்டேருந்து கேசட் வாங்குறதுக்கான அக்சசிபிலிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதோட காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லாமல் இருந்திருக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு தான் பிடிக்கும், பட் நம்ம மற்ற பாட்டு வேணான்னு நினச்சிருப்போம். தெர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ். இது எல்லாம் எனக்கு லீகலான மெத்தடில் கிடைக்கலன்னும் போது பைரசின்றது எனக்கு ஒரு ஷார்ட்கட் கிடையாது, தட் இஸ் த ஒன்லி வே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வருஷங்கள் ஓட ஆரம்பிக்குது. சிடிஸில் படங்கள் ரிலீஸ் ஆகும் போதும் இதே பைரசின்ற இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, நம்ம பண்ணுறது பைரசி தான், அது வந்து ஒரு இல்லீகல் அஃபென்ஸ் அண்ட் ஒரு பனிஷபிள் கிரைம்ன்றது மக்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்குது. ஈவன் அட் தட் டைம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பப்ளிஷர்கிட்டேருந்து மூவிஸ் வாங்குறாங்க அண்ட் ஆப்வியஸ்லி த அதர் சைட் ஆஃப் த க்ரௌட் இஸ் பைரேட்டிங். இதுலேயே நம்ம ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன் இஸ் காஸ்ட், செகண்ட் இஸ் ஆப்வியஸ்லி அவைலபிலிட்டி. எல்லா ஊரில் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் அந்த சிடிஸை வாங்க முடியாது. ஐ திங்க் சென்னையில் இருந்தோம் அப்படின்னா தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். பட் நிறைய பிளேசஸ்க்கு இந்த ஃபிசிக்கல் டிவிடிஸ் ஆர் சிடிஸ்ன்றது போய் சேரலை. அப்போது பைரசி தான் அதை வந்து நிறைய நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்ததுன்னு கூட சொல்லலாம். இன்னும் வருஷங்கள் கொஞ்சம் நகருது, இன்டர்நெட் நிறைய பேர் கையில் போய் சேரும் போது இந்த பைரசியும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட் எடுக்குது அண்ட் இட்ஸ் கோயிங் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். லைக் ஒரு ஃபிசிக்கல் மீடியம்ன்றதே இல்லாமல் எனி ஒன் கேன் பைரேட் ஃப்ரம் தேர் ஹோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது வித் த ஹெல்ப் ஆஃப் டாரன்ஸ் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ். அண்ட் எவ்வளோ தான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வச்சாலும் தெர் இஸ் அ லாட் மோர் அதர் ஆப்ஷன்ஸ் டு பைரேட். இப்போ வரைக்கும் பைரசின்றது தடுக்க முடியாத ஒரு விஷயமா தான் போயிட்டுருக்கு. இவ்வளோ ஃபார்ம்ஸ் ஆஃப் பைரசியை நம்ம பார்த்துருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஏன் சில பேர் பைரசியை எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வச்சிருக்க ஒரு சிஸ்டம் தான். யோசிச்சு பாருங்க, முன்னெல்லாம் நம்ம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா வி வில் ஓன் தட் ஃபார் எவர். நீங்கள் ஒரு படம் டிவிடியாக வாங்குறீங்க அப்படின்னா யூ வில் ஓன் தட் ஃபார் எவர். அந்த டிஸ்க் உங்ககிட்ட டேமேஜ் ஆகிற வரைக்கும் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் அந்த படத்தை பார்க்க முடியும். கம்மிங் பேக் டு டுடேஸ் ரியாலிட்டி, நீங்கள் ஒரு படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் அது எந்த ஓடிடியில் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த ஓடிடிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு கூட வச்சுக்கலாம்.
எவ்வளோ நாள் அந்த படம் அதில இருக்கும்னு உங்களால கேரண்டி தர முடியும்? ஈவன் அந்த பப்ளிஷருமே அத சொல்ல முடியாது. பிகாஸ் தீஸ் ஓடிடிஸ் ஆர் கண்ட்ரோலிங் த என்டர்டெயின்மென்ட் வேர்ல்ட் நவ். மூவிஸ், சாங்ஸ்ன்ற மாரி என்டர்டெயின்மென்ட் ஃபார்ம் ஆஃப் கன்டென்ட்க்கு தான் இந்த பைரசின்றது பெரிய த்ரெட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சாஃப்ட்வேர்ஸ், கேம்ஸ், ஆர்டிகல்ஸ் இந்த மாரி எத்தனையோ விஷயத்துக்கு எதெல்லாம் டிஜிட்டல்ல இப்ப இருக்கோ, அது எல்லாத்துக்குமே பைரசின்றது ஒரு த்ரெட் தான். டிஜிட்டல்னு மட்டும்னு கூட சொல்ல முடியாது. எத்தனையோ காஸ்ட்லியான பொருளுக்கு ஒரு செகண்ட் காப்பி, தேர்ட் காப்பின்ற மாரி மார்க்கெட்ல வேற வேற சீப்பர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா? டூப்ளிகேட்ஸ்ன்ட்டு. அதுவுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்ஃபாக்ட் அதுவுமே பைரசி தான். நீங்க எதெல்லாம் வந்து ஒருத்தரோட ஆர்ட் ஃபார்ம் ஆர் ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டிய அவங்களோட பெர்மிஷன் இல்லாம ஆர் எந்த ஒரு லீகல் ரைட்டும் இல்லாம இன்னொருத்தங்க யூஸ் பண்றாங்களோ, அது எல்லாத்தையும் நம்ம பைரசின்ற டாகு கீழ கிளாஸிஃபை பண்ண முடியும். இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் பார்த்தோம்னா, பைரசின்றது கொஞ்சம் மோசமான விஷயம் மாரி தான் தெரியும். கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆப்வியஸா ஆர்டிஸ்ட்ட வந்து இது அஃபெக்ட் பண்ற மாரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ வரைக்கும் பைரசின்றது ஏன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஹோல் சிஸ்டம் கேபிட்டலிஸ்ட் அண்ட் கிரீடி சிஸ்டம். டேக் ஃபோட்டோஷாப் ஃபார் எக்ஸாம்பிள். நம்ம ஊர்ல இருக்க முக்காவாசி ஃபோட்டோ ஸ்டுடியோல இன்னும் CS7, CS6 அந்த மாரி வெர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க அதுக்கு பே பண்ணி வாங்கியிருப்பாங்க அண்ட் தே ஓன் தட். அவங்க கிட்ட அதுக்கான இன்ஸ்டாலேஷன் டிஸ்க் இருக்கும். எந்த சிஸ்டம் மாத்துனாலும் அதை இன்ஸ்டால் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இப்போ அடாப் ஃபோட்டோஷாப் அப்படிதான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மந்த்லி ஃபீ ஆர் ஆனுவல் ஃபீ. இதில் அடாப் இப்போ மோசமாக ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னா கேன்சலேஷன் ஃபீ. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வரீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு பே ஆல்மோஸ்ட் தட் இயர்ஸ் காஸ்ட். நீங்கள் 1 மந்த் யூஸ் பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் 11 மந்த் உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த காஸ்ட் அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணாதான் யூ வில் கெட் அவுட். இல்ல அப்படின்னா, உங்களுக்கான ரெக்கரிங் ஃபீ எடுத்துட்டே தான் இருப்பான். உங்களால அத கேன்சல் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு காமன் பெர்சன் ஜஸ்ட் எனக்கு ரொம்ப லிமிட்டடான யூசேஜ் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இதோட ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன்குள்ள போவாங்களா? இல்ல பைரேட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்களா? ஸோ இங்க தான் வந்து பைரசிக்கான பேலன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது. அண்ட் வி பேசிக்கலி ஹேவ் டு பிளேம் த சிஸ்டம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இமிடியேட்டா ஃபோட்டோஷாப்ப சொன்னதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, தே ஆர் கைண்ட் ஆஃப் பிகமிங் அ மோனோபோலி. எந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிட்ட போயிட்டு நீங்க எந்த டூல் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டா, அடாப்லேருந்து ஏதாவது ஒரு டூல தான் அவங்க சொல்லுவாங்க. அண்ட் இந்த பேக் எண்ட் அடாப் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டு இருக்கு. பை அண்ட் கில் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஐ திங்க் EU கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு ஸ்டாப் அடாப் ஃப்ரம் அக்வயரிங் மோர் சாஃப்ட்வேர்ஸ். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிங்கிள் கம்பெனி மோனோபோலியா மாறுச்சு அப்படின்னா, அவங்க செட் பண்றது தான் மார்க்கெட் ரூல். இப்போ ஐ திங்க் அரவுண்ட் 24,000 வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இயருக்கான காஸ்ட். அத நெக்ஸ்ட் இயர் 50,000 மாத்துனா கூட உங்களால கேள்வி கேட்க முடியாது. அண்ட் சேட்லி வி டோன்ட் ஹேவ் அதர் ஆப்ஷன்ஸ். ஏன் அப்படின்னா, அந்த மத்த ஆப்ஷன்ஸ நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டோம். டெவலப்மென்ட்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அண்ட் சம்டைம்ஸ் அவங்கள வந்து பை பண்ணவும் நம்ம விட்டுருப்போம். விட்டுருப்போம் இன் த சென்ஸ் நம்ம அத யூஸ் பண்ணல. ஸோ அந்த கம்பெனி வந்து என்ன ஒருத்தன் பை பண்றான் அப்படின்னா, தே வில் கோ ஃபார் த ப்ராஃபிட்டபிள் ஒன் ரைட்? என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஆன் கூகுள் கூட கிட்டத்தட்ட இத பத்தி தான். ஒரு சிங்கிள் கம்பெனி மோனோபோலி ஆச்சு அப்படின்னா, அவங்க அந்த ரூல எப்படி வேணாலும் மாத்தலாம். அண்ட் ஒரு பாயிண்ட்ல நமக்கு ஆப்ஷனே இல்லாம வி ஹேட் டு பே த ஃபீ அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலை தான் வந்து நிப்போம். இந்த மாரி சினாரியோஸ்க்குமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஈவன் Netflix இஸ் ஒன் குட் எக்ஸாம்பிள். 2017 ஆர் 18 டைம்ஸ்ல Netflix பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாஸ்வேர்ட் ஷேரிங் ஃபீச்சர ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் நீங்க வந்து ஒரு அக்கவுண்ட் வாங்கிட்டு, நீங்க யார்கிட்ட வேணாலும் அந்த பாஸ்வேர்ட ஷேர் பண்ணி, யூ கேன் வாட்ச் டுகெதர். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, Netflix இஸ் நாட் டூயிங் தட். இன்ஃபாக்ட் பீனலைசிங் தேர் கஸ்டமர்ஸ் ஃபார் ஷேரிங் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிங் மோர் அக்கவுண்ட்ஸ். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள ஒரு சர்வீஸ் ஆர் ஒரு டூல யூஸ் பண்ண வைக்கிற வரைக்கும், தீஸ் கம்பெனிஸ் ஆர் பேசிக்கலி வெயிட்டிங். இந்த புலி பதுங்கி பாயும்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தே ஹேவ் அ டிஃபரண்ட் பிளான். உங்கள ஒன்ஸ் அந்த சர்வீஸ்க்குள்ள உங்கள கம்ப்ளீட்டா ஹூக் பண்ணி வெளியில போக முடியாத அளவுக்கு ஒரு வால பில்ட் பண்ணதுக்கு அப்புறம், தே லிட்டரலி அட்டாக் தேர் கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இந்த சினாரியோல அந்த கேஜ்லேருந்து வெளியில வந்தவங்களோ, இல்ல உள்ள புதுசா போணும்னு நினைக்கிறவங்களோ எடுக்கிற டூல் தான் பைரசி. ஸோ பைரசி இஸ் நாட் ஈவில் ஆர் இம்மாரல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவங்க சொல்ற லீகல் மெத்தட்ஸ் ஆர் பிகமிங் மோர் அண்ட் மோர் அன்ரீசனபிள். இந்த கம்பெனிஸ்லாம் இதுக்கு பின்னாடி வைக்கிற கிளைம்ஸ்ல தே வில் ட்ரை டு பி லீகலி கரெக்ட். ஆனா மாரலி அவங்க பண்றது கரெக்டான்னு கேட்டிங்கன்னா நோ. அண்ட் தேர் இஸ் நோ கொஸ்டின் அரவுண்ட் இட். அப்போ இந்த பைரசின்றதுக்கு பின்னாடி மட்டும் ஒரு லீகல் ரூல்ல வச்சு என்ஃபோர்ஸ் பண்றதுன்றது, இஃப் தே கேன் கண்ட்ரோல். இன் மை பர்சனல் ஒப்பீனியன், பைரசின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட். அத இந்த சிஸ்டம்ஸ் அண்ட் கம்பெனிஸ் ஷுட் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன் அப்படின்னா, இப்போ என்னால ஒரு டூல வாங்க முடியும், என்னால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கூட, அங்க ஏதோ ஒரு அன்ரீசனபிள் பிராக்டிஸ் ஆர் இன்மாரல் பிராக்டிஸ் நடக்குது அப்படின்னா, என்னோட ஒன்லி வே ஆஃப் வாய்ஸ் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரசி தான். The more and more people practice piracy, these companies will get back to normal and become more and more user friendly. இதுதான் என்னோட ஹோப். அண்ட் அகைன் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சீரிஸ் இருக்கு.
although எனக்கு அந்த சீரிஸ் சுத்தமா புடிக்காது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப பாப்புலர் அண்ட் நெறைய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற மாரி ஒரு சீரிஸ் தான். Netflixல தான் ஒரிஜினலா இருந்தது. நெறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்றதுக்காகவே Netflix வாங்குனவங்களும் உண்டு. பட் ஐ திங்க் இந்த ஸ்டார்ட் ஆஃப் இயர் ஆர் லாஸ்ட் இயரோட எண்டுல என்ன ஆச்சு அப்படின்னா, Netflixல இருந்து அந்த சீரிஸ வந்து தூக்கிட்டாங்க. அண்ட் Amazon Primeக்கு அது வந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, எத்தன பேர் Netflix சப்ஸ்கிரிப்ஷன அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு Amazon வந்திருப்பாங்க. ஜஸ்ட் டூ வாட்ச் ஃபிரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Netflixம் வச்சு அது கூட Amazon Primeம் தான் வாங்கியிருப்பாங்க. இப்ப Amazon Primeல இருக்க கன்டென்ட்ஸ் அவங்க பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். ஜஸ்ட் பிகாஸ் அவங்களோட ஒரு ஃபேவரைட் ஷோ Netflixல இருந்து இங்க வந்துட்டதுன்றனால, Amazon Primeல இருக்க மத்த ஷோஸ் அவங்க பார்ப்பாங்கன்றதுக்கான எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அப்படி இருந்தும் கம்பெனிஸ் ஏன் இத பண்ணுது அப்படின்னா, இப்ப இருக்கிற ரியாலிட்டில நீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, ஆல்மோஸ்ட் 6 to 10 ஓடிடி சர்வீசஸ் உங்களுக்கு வேணும். நீங்க நெனச்ச படத்த நீங்க நெனச்ச நேரத்துல பார்க்கணுன்றதுக்கு. நம்ம ஊர்ல இந்த ஆன்லைன் பைரசின்றது வெறும் கடைக்காரங்க மட்டும் பண்றது இல்ல. நம்ம ஃபிரெண்ட்ஸ் குரூப்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. என் ஃபிரெண்ட்ஸ் குரூப்ல நான் தான் அந்த பெர்சன். ஸோ யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, டாரண்ட்ல எல்லாரும்லாம் மூவிஸ் டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்கில் ஆஸ் வெல். நாட் டு ஃப்ளெக்ஸ், பட் எஸ் இட் இஸ் அ ஸ்கில். இப்ப என்ன நடக்கும்னா, அந்த ஒரு பெர்சன் கிட்ட அந்த மொத்த ஃபிரெண்ட்ஸ் குரூப்பே டிபெண்ட் ஆயிருக்கும். அவங்களுக்கு தேவையான மூவிஸ்லாம் வந்து ஒரு லிஸ்ட் மாரி குடுப்பாங்க. அண்ட் ஹி ஆர் ஷி வில் பேசிக்கலி டவுன்லோட் தட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட். இதுதான் வந்து ஒரு எக்கோசிஸ்டம் மாரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்நெட் ரொம்ப அஃபோர்டபுள் ஆகும். இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் ரொம்ப பாப்புலரா ஆக ஆரம்பிக்கும்போது, இந்த குரூப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து அந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்குள்ள போறான். இத நான் டவுன்லோட் பண்ணி ஒருத்தன்கிட்ட இருந்து வாங்கி, நான் டிவிலயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ போட்டு பார்க்கறத விட, நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா, என்னால ஈஸியா இந்த படத்த பார்த்துற முடியுது. அப்படின்ற கன்வீனியன்ஸ ஃபர்ஸ்ட் இந்த சர்வீசஸ் குடுத்தது. அண்ட் ஆப்வியஸா அதுல பாஸ்வேர்ட் ஷேரிங்கும் இருந்தது. ஸோ என்னாச்சு அப்படின்னா, இந்த குரூப் ரொம்ப சீக்கிரமா குறைஞ்சிருச்சு. அந்த பைரேட் பண்ண ஒரு பெர்சன் மட்டும் கடைசி வரைக்கும் இல்ல அவங்களுமே மாறியிருக்கலாம். என் கேஸ்ல நான் இன்னும் மாறல. பட் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பைரசிய கம்ப்ளீட்டா விட்டுட்டு, நான் வந்து ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்லயே போய்க்கிறேன். ஐ ஃபீல் மோர் மாரலி கரெக்ட்ன்ற மாரி ஒரு ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இதுல என்ன நடக்குதுன்னா, ஈகோசிஸ்டம் மாரி இருந்த ஒரு பிராக்டிஸ இந்த கம்பெனிஸ் கன்வீனியன்ஸ்ன்ற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்ணியாச்சு. அண்ட் தென் தே ஸ்டார்ட்டட் ஷோயிங் தேர் ட்ரூ ஃபேஸஸ். என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த கன்டென்ட்க்கு லிமிட்டேஷன் குடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க ஒரு மூவியோ இல்ல ஒரு சீரிஸோ நீங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அது வேற ஒரு சர்வீஸ்க்கு போயிடும். இல்ல அப்படின்னா, ஒரு கண்ட்ரில அது அவைலபிளா இருக்கும். இன்னொரு கண்ட்ரில அது எய்தர் அவைலபிளாவே இருக்காது. இல்ல ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் லேட்டா ரிலீஸ் ஆகும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில இன்டர்நெட்டுக்கு பார்டரே கிடையாது. அப்படி இருந்தும் இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் மட்டும் ஏன் இத வந்து பர்ப்பஸ்ஃபுல்லா பண்ணணும்? நெக்ஸ்ட் ஈவன் Photoshop எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களோட அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டே ரொம்ப அதிகம். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க, கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ வில் நாட் ஹேவ் ஆக்சஸ் டூ தட் மச் ஆஃப் மனி. அப்ப பைரசின்றது உங்களுக்கு கத்துக்கிறதுக்கும் சரி, இல்ல டூ ஸ்டார்ட் ஆஃப் வித் சம்திங், பைரசின்றது ஒரு டூல். ரொம்ப அஃபோர்டபுளான ஆர் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல். வேற வேற எதுவுமே அதுக்கு வந்து நம்ம டெஃபினிஷனே குடுக்க வேணாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "இஃப் யூ கேன் அஃபோர்ட், யூ டூ சப்போர்ட் த கிரியேட்டர்ஸ் ஆர் இஃப் யூ கான்ட், பைரசி இஸ் குட்." அப்படின்ற மாரி ஒரு நியூட்ரலான ஒரு கிரவுண்ட்ல இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அகைன் நான் சொல்றேன், நியூட்ரல்னு ஒண்ணு கிடையாது. யூ எய்தர் ஹேவ் டு ஸ்டாண்ட் ஆன் த லெஃப்ட் ஆர் ஸ்டாண்ட் ஆன் த ரைட். நீங்க ஒண்ணு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, இன்னொன்னத்த நீங்க அப்போஸ் பண்ணி தான் ஆகணும். தேர் இஸ் நோ இன் பிட்வீன். ஒரு டெம்பரரி ஆர் டெசிஷன் மேக்கிங் அளவுக்கு நீங்க அங்க இருக்கலாம். பட் பெர்மனன்ட்டா நான் நடுவுலயே இருப்பேன்றது ஐ டோன்ட் திங்க் சோ இட் வில் வொர்க் அவுட். வீடியோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, நெறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்க்கு இந்த பைரசின்றத ஒரு த்ரெட்டா தான் பார்க்குறாங்க. தீஸ் பப்ளிஷர்ஸ் ஆர். லைக் இப்ப மூவிஸ் பத்தி பேசணும். அண்ட் ஈவன் மியூசிக் இண்டஸ்ட்ரியிலே இது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அண்ட் ஈவன் பப்ளிஷிங்ஸ். ஸோ இந்த பப்ளிஷிங்க்கு பத்தி நான் பேசும்போது தான் SciHubன்ற ஒரு வெப்சைட்ட நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சிருக்கு அண்ட் நீங்க அத யூஸ் பண்றீங்கன்னா வெல் அண்ட் குட். பிகாஸ் SciHub ஹாஸ் அ மிஷன். நீங்க ஒரு ரிசர்ச் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, யூ நோ இட் பெட்டர். ஒரு ஒரு ரிசர்ச் பேப்பர நீங்க படிக்கிறதுக்கு எவ்வளோ காசு நீங்க செலவு பண்ணணும் அப்படின்றது. வெதர் இட் இஸ் த்ரூ எ யூனிவர்சிட்டி ஆர் நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் பண்றீங்கனாலும் சரி, இந்த பப்ளிஷிங் கம்பெனிஸ் கேட்குற காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. நீங்க ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும், இல்ல நீங்க வந்து அத இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கூட, யூ ஆர் பேசிக்கலி பேயிங் அ பிரீமியம். ரிசர்ச்சுக்கு இவ்ளோ நீங்க வந்து ஒரு பேவால் வைக்கணும் அப்படின்றது, எனக்கு தெரிஞ்சு அத ஜஸ்டிஃபையே பண்ண முடியல. ஈவன் த பப்ளிஷர்ஸ் கான்ட் ஜஸ்டிஃபை தட். நீங்க உடனே கேட்கலாம், அந்த பப்ளிஷிங் கம்பெனிஸ்க்கும் வந்து ஒரு ப்ராஃபிட் வேணும் தானே, அந்த எழுதின ஆத்தர்ஸுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் வேணும் தானே நீங்க கேட்கறது கண்டிப்பா ஒரு நியாயமான கேள்வி தான். ஆனா, இதோட பேக்கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒன்ஸ் ஒரு ஆத்தர் ஆர் ஒரு ரிசர்ச்சர் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் 99% ஆஃப் த கேஸஸ்ல அந்த ஆத்தருக்கு எந்தவித கான்ட்ரிபியூஷன்ஸும் இந்த பப்ளிகேஷன்ஸ் பண்ண போறதில்ல. அப்ஃப்ரண்ட் ஒன் டைம் காஸ்ட் அத 10x, 100x, 1000x வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மத்தவங்க கிட்ட இருந்து இந்த ஸ்மால் ஃபீன்ற பேர்ல வாங்கி தான் எக்ஸ்ப்ளோடேஷன்ற மாரி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ரியல் லைஃப் ஆத்தரே வந்து இத பத்தி ட்வீட் பண்ணியிருக்காங்க. நீங்க பப்ளிஷிங் கம்பெனிஸ்ல
போய் நீங்க பே பண்ணி வாங்குறத விட, அந்த ஆத்தர்ஸ்க்கு நீங்க இமெயில் பண்ணீங்கன்னா, நாங்களே உங்களுக்கு குடுத்துருவோம். பிகாஸ் தே ஹேவ் தட் ரைட். பப்ளிஷிங் கம்பெனிக்கு அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரைட் தான் குடுத்துருக்காங்களே தவிர, தே டோன்ட் ஓன் தட். ஆன் தி அதர் ஹேண்ட் அந்த ஆத்தர்ஸ் வந்து அத வேற எங்கேயும் வந்து ஃப்ரீ வில்லா வந்து குடுக்கக்கூடாது. ஆனா, நீங்க ஒரு ரிசர்ச்சர் அந்த ஆத்தர வந்து நீங்க கான்டாக்ட் பண்றீங்க அப்படின்னா, தே கேன் ஷேர் இட் வித் யூ. இந்த ட்ரிக்கே நெறைய பேருக்கு வந்து தெரியாது. அண்ட் தே ஆஃபன் எண்ட் அப் பேயிங் அ பக். இங்க தான் சைஹப்ன்ற ஹீரோவோட என்ட்ரி. தே கலெக்டட் அ லாட் ஆஃப் இன்ஃபாக்ட் ஒரு லைப்ரரின்னு கூட சொல்லலாம். அவ்ளோ சயன்ஸ் ரிலேட்டட் பேப்பர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ரெபாசிட்டரியா மெயின்டெயின் பண்றாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு லாக் இன். யூ டோன்ட் ஹேவ் டு பே எனிதிங். நீங்க ரிசர்ச் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. உங்களுக்கு அதோட பேமெண்ட் வால்குள்ள போகறதுக்கான அஃபோர்டபிலிட்டியோ ஏதோ ஒரு ரீசன் உங்கள தடுக்குது அப்படின்னா, யூ கேன் யூஸ் சைஹப். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா, நானே ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் இன் IEEE அபவுட் மை ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். IEEE வெப்சைட்லேருந்து அந்த பேப்பர டைரக்ட்டா ரெஃபரன்ஸ் எடுத்தது ரொம்ப சில பேர் தான். ஆனா கிட்டத்தட்ட 20, 25 ஸ்டூடண்ட்ஸுக்கு நான் அந்த பேப்பர டைரக்ட்டா வந்து நான் இமெயில் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, தே ஃபவுண்ட் மை கான்டாக்ட் ஃப்ரம் த வெப்சைட் அண்ட் கான்டாக்டட் மீ. ஹானஸ்ட்லி ஆஸ் அன் ஆத்தர் எனக்கு வந்து ப்ரைடா தான் ஃபீல் ஆச்சு. ஐ டைரக்ட்லி ஷேர் தட் அண்ட் விஷ் தெம் லக். அவ்வளோதான். இத நீங்க பைரசின்னு கிளாசிஃபை பண்ணுவீங்களா? இல்ல லிபர்ட்டின்னு கிளாசிஃபை பண்ணுவீங்களா? இன்ஃபாக்ட் சொல்லப்போனா, இந்த IEEE வெப்சைட்ல பப்ளிஷ் பண்றதுக்கு ஐ ஹேட் பெய்ட் தெம் அ ஃபீ. இந்த 5 பேர், 6 பேர் வந்து டைரக்ட்டா அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுலருந்து ஐ டிட்ன்ட் ஈவன் ரிசீவ்ட் அ சிங்கிள் ரூப்பி. அப்போ ஆஸ் தி ஆத்தர் எனக்கு அந்த பப்ளிஷர் என்ன பெனிஃபிட் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ பெய்ட் தெம் அ ஃபீ டு கெட் பப்ளிஷ்ட் அண்ட் ஐ அம் நாட் ஈவன் கெட்டிங் ரிவார்டட் ஃபார் தட் வொர்க். அப்போ சைஹப் மாரி ஒரு வெப்சைட் இருந்து ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் அதர் ரிசர்ச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றத எந்த வகையில நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? ஸோ சைஹப்போட மோட்டோ என்ன அப்படின்னா, நாலேட்ஜ் ஷுட் நாட் பி ரெஸ்ட்ரிக்டட் பிஹைண்ட் அ பே வால் அப்படின்றது தான். இப்போ இதில் நீங்கள் எதை வந்து மாராலிட்டின்னு சொல்வீங்க? அதை கிரியேட் பண்ண ஆத்தரே ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு கண்டென்ட், நடுவில் இந்த பப்ளிஷிங் கம்பெனின்னு ஒன்று வந்து தே ஆர் மேக்கிங் அ லாட் ஆஃப் மணி அண்ட் சைஹப் இஸ் பேசிக்லி ப்ரொட்டஸ்டிங் அகெயின்ஸ்ட் தட் ஆக்ட். இப்போ இதில் வந்து மாராலிட்டி எதுன்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. யூ வில் மோஸ்ட்லி ஃபைண்ட் த ரைட் ஆன்சர். இந்த பைரசியால அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லப்படுற அடுத்த பெரிய இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் மியூசிக் லேபிள்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம ஊர்ல வந்து இந்த காப்பிரைட்டட் அது இதுன்னு ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அண்ட் பைரசியுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டா ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து எராடிகேட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் பீப்பிள் ஆர் மோர் கன்வீனியன்ட் அரவுண்ட் திஸ் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ். Spotify, Prime Music ஆர் YouTube Music இந்த மாரி எக்கச்சக்கமான சர்வீசஸ் இருக்கு. அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஆர் ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ வந்து இந்த சாங்ஸ் வச்சு ஃபில் பண்றது மேபி பிடிக்காம கூட இருக்கலாம். இல்ல ஒரு சாங்கா டவுன்லோட் பண்ணி அத உட்காந்து பேசிக்கலி தே டோன்ட் வாண்ட் திஸ் ப்ராசஸ். இதுல அகைன் என்னோட பர்சனல் ஒப்பீனியனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இட் இஸ் ஃபைன். ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் அஃபோர்டபிள் அண்ட் த சிஸ்டம் இஸ் ஃபைன் ஃபார் யூ, யூ கேன் யூஸ் தட். ஆனா Spotify இதில என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் பெருசா யூஸ் பண்ணதே இல்ல. பட் கேள்விப்பட்டத வச்சு சொல்றேன். ஃப்ரீ டயர்ன்னு ஒண்ணு இருக்கு அண்ட் பிரீமியம் டயர் இருக்கு. பிரீமியம்ல ஆட் ஃப்ரீ அந்த மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸா ஆடோட ஃப்ரீ டயர் ஒண்ணு இருந்தது. ஃப்ரீ டயர்ல இருக்கவங்கள பிரீமியம்க்கு மூவ் பண்றதுக்காக அவங்க பண்ண ஸ்டெப் தான் என்னன்னா, ஃபீச்சர் ஸ்ட்ரிப் டவுன். அதாவது ஃப்ரீ டயர்ல ஆல்ரெடி குடுத்த ஒரு ஃபீச்சர், அத கட் டவுன் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களால வந்து பாட்ட வந்து நெக்ஸ்ட் ட்ராக் போ முடியாது. 2, 3 பாட்டுக்கு மேல பின்னாடி வர முடியாது. அண்ட் ஹவ் க்ரூவல் இஸ் தட்? எனக்கு ஹானஸ்ட்டா சொல்லணும் அப்படின்னா, அந்த நியூஸ நான் கேள்விப்படும்போது, பைரசி இஸ் த ஒன்லி வே அப்படின்றது தான் எனக்கு இருந்தது. பட் மேபி அந்த டைம்ல மியூசிக் ஸ்ட்ரீமிங்க்கு நெறைய வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்ததுனால, இது பெருசா பலூன் அப் ஆகல. பட் இப்போ வரைக்கும் Spotify அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரின்னு பேசும்போது, இன்னொன்னு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் வரும். நீங்க எய்தர் Spotify யூஸ் பண்ணலாம், இல்ல Apple மியூசிக் யூஸ் பண்ணலாம், YouTube மியூசிக் எது நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, the library is more or less same. லைக் 90%க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க இருக்கிற கன்டென்ட் இன்னொன்னு சர்வீஸ்லயும் இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு மூவி ஸ்ட்ரீமிங் ஆர் வீடியோ ஸ்ட்ரீமிங் லைப்ரரீஸ்ல அது அப்படி மாரி நடக்காது. ஏன் அப்படின்னா, அவங்களோட அந்த டிஜிட்டல் ரைட்ஸோட ரூல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அது எனக்கு அகைன் கிரீடான்றது கம்ப்ளீட்டா தெரியல. தீஸ் ரூல்ஸ் கேன் ஆப்வியஸ்லி பி சேஞ்ச்ட். யார்கிட்ட அதோட கண்ட்ரோல் இருக்குன்றத பொறுத்து தான். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் தான் அதுல ஒரு அப்பர் ஹேண்ட் வச்சிருக்காங்கன்றதுனால இந்த சிச்சுவேஷன்ல இருக்கு. கமிங் பேக் டு மியூசிக் இண்டஸ்ட்ரி, நான் பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக் பைரசின்றத எனக்கு பெருசா தப்புன்னும் தெரியல, கரெக்ட்டுன்னும் தெரியல. பிகாஸ் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு டிபெண்டன்சி கட் பண்ணி எனக்கு ஒரு சர்வீஸ் வேணுன்றது தான். ஐ லைக் டு ஓன் திங்ஸ். பிகாஸ் என்னோட லிஸ்ட் ஆஃப் செக்லிஸ்ட்ல டிபெண்டன்சிஸ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ, ஐ கைண்ட் ஆஃப் லவ் தட் ப்ராடக்ட். இப்போ நான் ஒரு கேம் ஆடுறேன், அதுக்கு எப்பவுமே ஆக்டிவ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணுன்றத விட, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணுன்றது ஆப்ஷனலா இருக்கு அப்படின்னா, ஐ பேசிக்கலி லவ் தட். படம் பார்க்கறதுக்கும் அதே தான். நான் வந்து ஸ்ட்ரீம் பண்றத விட, என்கிட்ட லோக்கல் காப்பில ஒரு மூவி இருக்கு அப்படின்னா, I basically prefer that. Call me old school, but it is what it is.
இந்த மியூசிக் ஸ்ட்ரீமிங்ல என்னதான் பெரிய பிரச்சனை இல்லன்ற மாரி நான் சொல்லியிருந்தாலும், நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஆர் பேயிங் அ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ ஃபாரெவர். நம்ம லைஃப்ல அவ்ளோ சாங்ஸ் நம்ம கேட்போமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இந்த இடத்துல ஆப்பிளோட ஒரு சிஸ்டம நான் அகைன் பிரைஸ் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டலா நான் மியூசிக் பர்ச்சேஸ் பண்றதுக்கு த மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் மோஸ்ட் அஃபோர்டபிள் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆப்பிள் மியூசிக்கோட ஆப்பிள் ஸ்டோர் சொல்றேன். ஒரு சாங் வந்து ₹18. நீங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜா எவ்வளோ பாட்டு கேட்பீங்க? 10, 50, 100 ஒரு மந்த்லயே பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த 100 தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷக்கணக்கா ஒரே செட் ஆஃப் சாங்ஸ கேட்கிறவங்களையுமே நம்ம பார்த்திருப்போம். இத நீங்க ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல பண்றதுக்கு ஆப்பிள் மியூசிக் ஸ்டோர்ல அந்த சாங்ஸ நீங்க ஒன் டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டூ ஸ்டே தேர் இன் யுவர் லைப்ரரி ஃபாரெவர். அப்போ ஒரு 100 பாட்டு உங்களுக்கு திரும்ப ஏதோ ஒரு புது பாட்டு புடிச்சிருக்கு அப்படின்னா, யூ கேன் பை தட் ஆஸ் வெல். சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளோ கட்டுறீங்க? எனக்கு ஐ டோன்ட் நோ த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ. இப்ப நான் குயிக்கா Spotifyயோட இண்டிவிஜுவல் சப்ஸ்கிரிப்ஷன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இயருக்கு அரவுண்ட் 1200 வருது. ஆன் தி அதர் ஹேண்ட் இப்ப நம்ம வந்து ஒரு 100 பாட்ட வந்து நம்ம ஆப்பிள் மியூசிக்ல வாங்குறோம் அப்படின்னா, ஒரு பாட்டு ரூ. 18ன்னு வச்சுக்கலாம். 100 பாட்டுக்கு வந்து 1800 வருது. மோர் தென் த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ அப்படின்னு சொன்னாலும், அந்த பாட்ட நான் ஃபாரெவர் ஓன் பண்றேன். நீங்க 5 வருஷம் Spotify யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கட்டுற அமௌண்ட், அதாவது கட்டுற பிரீமியமோட சம்ம விட, இங்க எனக்கு ஆக்சுவலா ஒரு ஓனர்ஷிப் கிடைக்குது. ஐ ஐ நீட் தட் ஓனர்ஷிப் பெர்சனலி அகைன். ஏன் அப்படின்னா, என்னோட வீடியோஸ்ல எல்லாத்துலயும் நீங்க இங்க பார்த்திருப்பீங்க. இது நெறைய பேருக்கு வந்து இத மேபி ஒரு ரேர் ப்ராடக்ட்ன்னு கூட தெரியும். இட் இஸ் ஸ்டில் வொர்க்கிங். ஐ திங்க் ஆன் ஆயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். யாஹ்! இதுல நான் ரொம்ப வருஷமா எனக்கு புடிச்ச பாட்ட கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு பிளேலிஸ்ட் கம்மியா இருக்கு. பட் எஸ். இத நான் எதுக்கு காட்டணும்னு நெனச்சேன் அப்படின்னா, இந்த iPodன்றது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் குடுக்கும். இன்ஃபாக்ட் இந்த ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகும்போதே வந்து அந்த ஒரு டேக்கோட தான் வந்து வந்தது. லைக் 1000 சாங்ஸ் இன் யுவர் பாக்கெட் ஆர் 10,000 சாங்ஸ் இன் யுவர் பாக்கெட்ன்ற மாரி தான் வந்தது. இந்த ப்ராடக்ட் என்கிட்ட ஆல்மோஸ்ட் 2010ல இருந்து இருக்கு. இப்ப நான் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் மாறுறேன் அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்ட்லி வொர்க்கிங் ப்ராடக்ட்ட நான் பர்ப்பஸ்ஃபுல்லா அவாய்ட் பண்றது தானே அர்த்தம். தட்ஸ் அ லாஸ் ஃபார் மீ. எனக்கு அந்த மாரி வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஒரு சிஸ்டம் மாறுது ஆர் எல்லாரும் மாறுறாங்க, ட்ரெண்டுக்கு மாறுறாங்கன்ற ரீசனுக்காக எனக்கு வந்து மாற புடிக்காது. அந்த iPodல இருக்கிற டோட்டல் சாங்ஸோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 400 to 500 இருக்கும். என்னோட லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸோட கலெக்ஷன் அது. நான் சம்டைம்ஸ் வந்து 1, 2 பாட்டு சேர்த்து வாங்கியிருப்பேன். இல்ல ஒரு இயருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 சாங்ஸ்ன்ற மாரி வாங்கியிருப்பேன். அண்ட் ஐ ஸ்டார்ட்டட் ஆஃப் அரவுண்ட் 2018. அந்த டைம்ல தான் அதுக்கு நான் ஆக்சுவலா சாங்ஸ் வாங்கி அதில சிங்க் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ யூஸ்ட் டூ பைரேட். ஐ ஹேட் அ ஹியூஜ் கலெக்ஷன். இந்த iPodன்றது மை வே ஆஃப் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அண்ட் வாட்ஸ்எவர். எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, எனக்கு அவுட்ரைட் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்ன்றதே சுத்தமா புடிக்காத ஒரு விஷயம். எனிதிங் ஐ பே சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே இல்ல அப்படின்னா, எனக்கு அது சுத்தமா புடிக்காது. அதில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன், வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன், கேம் சப்ஸ்கிரிப்ஷன் லைக் இந்த PlayStationோட ப்ளே பாஸா, கேம் பாஸா சம்திங் ஏதோ இருக்குமே. இது எதுவுமே வந்து எனக்கு பெர்சனலா புடிக்காத விஷயங்கள். அதோட ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் பேசிக்கலி டையிங் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ் வித் கப்ஸ்ன்ற மாரி தான். அதோட கான்சிக்வென்ஸஸ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. பிரைவசி பாலிசிஸ், அதோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்க படிங்க. இப்ப எப்படி Spotify வந்து ஒரு ப்ராசஸ் சேஞ்ச மாத்தி நெறைய ஃப்ரீ டயர் யூசர்ஸ அஃபெக்ட் பண்ணாங்களோ, அதே மாரி நெறைய கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கு. ஐ திங்க் Hotstar வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ நீங்க பெய்டு டயர்ல இருந்தாலுமே, தே வில் ஷோ யூ ஆட்ஸ். இப்போ எனக்கு என்ன டிஃபரன்ஸ் புரியலன்னா, அப்ப ஏன் நான் OTT சர்வீஸ்க்குள்ள வரணும்? ஐ டோன்ட் வாண்ட் டூ சீ ஆட். அதுக்கு தான் நான் பே பண்றேன். பட் பே பண்ணியும் நான் ஆட் தான் பார்க்க போறேன் அப்படின்னா, எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. உடனே நெறைய பேர் சொல்லுவாங்க, ஆட் இல்லாததுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டினா போதுமே அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா இங்க தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆவுது. நான் ஏன் வந்து அதிகமா பே பண்ணணும் டூ ஸ்டாப் சீயிங் ஆட்? ஐ யூஸ்ட் டூ பே அமவுண்ட் ஃபார் த கன்டென்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த ஆட் ஃப்ரீ சர்வீஸ். இப்போ பர்ப்பஸ்ஃபுல்லா நீங்களே குடுத்திருந்த ஒரு சர்வீஸ்ல இருந்து ஒரு ஃபீச்சர கட் பண்றீங்க அண்ட் ஆஸ்கிங் மோர் பிரீமியம். பாஸ்வேர்ட் ஷேரிங் வாஸ் அ ஃபீச்சர். யூ கட் தட் அவுட் அண்ட் ஆஸ்கிங் ஃபார் அ மோர் பிரீமியம். அண்ட் Photoshop used to be one time fee. அத நீங்க தான் கட் பண்ணீங்க அண்ட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ மந்த்லி ஃபீ. ஸோ தீஸ் திங்ஸ் பேசிக்கலி ஜஸ்ட் டோன்ட் ஜஸ்டிஃபை த ப்ராசஸ். த சிஸ்டம் இஸ் பேசிக்கலி கெட்டிங் கரப்டட். இத இந்த கம்பெனிஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் எந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்றாங்களோ, தட் இஸ் வென் ஆக்சுவலி பைரசின்றத வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆர் மோர் ஆன் த மாரல் கிரவுண்ட் நம்ம ஒர்க் பண்ண முடியும். நோ பைரட் வாண்ட்ஸ் டு லைக் அட்டாக் ஆன் த ஆர்டிஸ்ட் பிகாஸ் தே நோ த ஆர்டிஸ்ட் லிபர்ட்டி மோர் தென் எனிஒன் ஐ வுட் சே. இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ரீசென்ட்டா படிச்சத வச்சே சொல்றேன்.
நம்மள நெறைய பேர் இந்த ஹேங் ஓவர்ன்ற படத்த சின்ன வயசுல பார்த்திருப்போம். மோர் ஆர் லெஸ் ஸ்கூல் டைம்ல பார்த்திருப்போம். அண்ட் நான் என்ன ஏஜ் குரூப் கிட்ட பேசிட்டு இருக்கேன்றது எனக்கு இப்ப தெரியுது. நம்ம தமிழ் டப்பிங்ல பார்த்திருக்கலாம். ஈவன் இங்கிலீஷ் டப்பிங்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ குட் மூவி. இட்ஸ் ஸ்டில் அன் அடல்ட் மூவி தான் அப்டின்னா கூட, வி நோ அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லிபர்ட்டி இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஆர்டிஸ்ட்க்கு. இப்ப அந்த மாரி படங்கள் ஏன் வரதில்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் அந்த மாரி மூவிஸ வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. பிகாஸ் தே ஹேவ் மோர் கண்ட்ரோல் ஆன் அன் ஆர்டிஸ்டிக் லிபர்ட்டி. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் எனக்கு இந்த மாரி கன்டென்ட்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ அத சப்போர்ட் பண்ற புரொடியூசர்ஸ் இந்த மாரி கன்டென்ட்ட மட்டும் தான் எங்களுக்கு குடுங்கன்ற மாரி ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்கவும் செய்றாங்க. அப்போ ஆப்வியஸா இங்க என்ன நடக்குது அப்டின்னா, ஆர்டிஸ்ட் நீட் டூ மேக் சம் மனி. வி அண்டர்ஸ்டாண்ட் தட். அத பைரேட் பண்ற யாருமே வந்து அத மறுக்கிறதே இல்ல. ஆனா இங்க லிபர்ட்டின்றது கம்ப்ளீட்டா காணாம போயிட்டு இருக்குன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான் ஆகணும். அண்ட் வி ஹேவ் டூ அட்ரஸ் தட் ஆஸ் வெல். ஸோ இந்த ஹோல் வீடியோல நான் இப்போ வரைக்கும் பைரசின்றது தப்பு ஆர் கரெக்ட்ன்ற மாரி நான் எங்கேயுமே கன்க்ளூட் பண்ணல. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, இஃப் மோர் பீப்பிள் ஆர் டூயிங் பைரசி, அந்த பண்ற மக்கள நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. அந்த சிஸ்டம தான் ப்ளேம் பண்ணணும். பிகாஸ் த சிஸ்டம் இஸ் ஃபோர்சிங் தெம் டூ டூ பைரசி. சொல்லப்போனா இந்த மூவிஸ், சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் சாங்ஸ்ன்ற பைரசிய தாண்டி, கேமிங் பைரசின்றதுமே வந்து ஒரு டைம்ல பீக்ல இருந்த ஒரு பைரசி தான். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிசி கேம்ஸா இருக்கட்டும், இல்ல PlayStation கேம்ஸா இருக்கட்டும், டைரக்ட்டா பைரசி பண்ணி விளையாண்டவங்க தான் நெறைய பேர். எனக்கே பெர்சனலா என்னோட சைல்ட்ஹுட் கேம்ஸ் ஆல்மோஸ்ட் 70-80% வந்து பார்த்தீங்கன்னா, பைரேட்டட் காப்பீஸ் தான். ஏன் அப்டின்னா, அந்த ஒரிஜினல் கேம்ஸ்ன்றது எனக்கு அவைலபிளாவும் இல்ல அண்ட் அஃபோர்டபுளாவும் இல்ல. ஸோ பைரசின்றது தான் ஒரே வழியா இருந்தது. ஆனா இப்ப முன்ன அளவுக்கு கேமிங் பைரசி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் அப்டின்னா, Steamன்ற ஒரு வெப்சைட் பிசி கேமிங்ல இந்த பைரசின்றத பயங்கரமா கம்மி பண்ணாங்க. வித் தேர் அஃபோர்டபுள் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸிபிலிட்டி. ஆனா என்னதான் இந்த Steamன்ற வெப்சைட் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு அப்டின்னாலும், பப்ளிஷிங் கம்பெனிஸும் சும்மா இல்ல. அவங்களும் ஸ்டீம வந்து பயங்கரமா சேலஞ்ச் பண்றாங்க. அதாவது ஸ்டீம் வந்து ஒரு ஜாப நல்லா பண்ணிட்டு இருக்கு. அத காம்ப்ளிகேட் பண்ற அளவுக்கு இந்த கேமிங்கோட பிரைசிங் எஸ்பெஷலி வித் திஸ் டிஎல்சி, டீலக்ஸ் எடிஷன், டிஜிட்டல் டீலக்ஸ்ன்ற மாரி எக்கச்சக்கமான விஷயத்த வச்சு, தே ஆர் பேசிக்கலி ட்ரையிங் டூ மெஸ் அப் த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். இப்படியே போச்சு அப்படின்னா, ஸ்டீம் வில் ஆல்சோ பிகம் அ ஃபெயிலியர். இது நான் ஒரு வார்னிங் மாரி கூட சொல்றேன். ஆர் ஒரு பிரெடிக்ஷன் மாரி கூட சொல்றேன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ்ல ஸ்டீம் எந்த லெவலுக்கு போப்போது அண்ட் பைரசி அதாவது கேமிங் பைரசியும் எந்த அளவுக்கு வந்து வளரப்போகுதுன்றத நம்ம பார்க்க தான் போறோம். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே பைரசி ஏன் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பீப்பிள் ஆர் ஜஸ்ட் டயர்ட் ஆஃப் பீயிங் ஓவர் சார்ஜ்ட் அண்ட் அண்டர் சர்வ்ட். நம்ம குடுக்குற காசுக்கான வேல்யூ கிடைக்குதுன்னு நம்ம ஒரு ஃபீலிங் குடுத்துட்டோம் அப்படின்னா, பீப்பிள் யூசுவலி டோன்ட் பைரேட். ஸோ பைரசின்றத ஒரு மொராலிட்டி ஃபெயிலியரா பார்க்கறத விட, அந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் அவங்களோட கரண்ட் யூசர்ஸ எந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்குன்றத தான் அந்த கம்பெனிஸ் வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணணும். இஃப் அட் ஆல் கம்பெனிஸ் வாண்ட் லாயல்டி, தே ஹேவ் டு ஏர்ன் தட் ரெஸ்பெக்ட். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு ஜென்யூனான ப்ராடக்ட் வித் அ நோபல் காஸ் ஆர் ஒரு ப்ராப்பரான ஒரு அஃபோர்டபுளான ஒரு பிளான் குடுக்குறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் ரெடி டு பே. நாட் ஜஸ்ட் வித் அ ஃபோர்ஸ் ஆர் வேற வழி இல்லாம பே பண்றதுன்றத விட, தே ஜென்யூன்லி வாண்ட் டு சப்போர்ட். அந்த ஒரு சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணா தான் பைரசிய லாங் டர்ம்ல கண்ட்ரோலும் பண்ண முடியும். அண்ட் திஸ் வில் ஆல்வேஸ் பி a debatable டாபிக். ஐ திங்க் தட் இஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் பிடிச்சது, ஏன் பிடிக்கலன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பைரசினாலே தப்புன்னு நினைக்கிற ஃப்ரெண்ட் உங்க லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். சம்மர் ஆரம்பிச்சு சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. அதனால நிறைய தண்ணி குடிங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். நீங்க ரெகுலரா வண்டி ஓட்டுறவங்களா இருந்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வெயிலோட கடுப்புல தான் வண்டி ஓட்டுறாங்க. which means there is a high chance of road rage. அதனால நீங்க கொஞ்சம் டிஃபென்சிவா இருங்க அண்ட் கீப் யுவர் கூல். உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். until then, bye bye. இன்கேஸ் இந்த வீடியோக்கு நான் பார்ட் 2 போட்டேன் அப்படின்னா, நான் என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் பைரசி பார்த்துருக்கேன், அதில எதெல்லாம் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பைரசினால எனக்கு கிடைச்ச அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் கிரேட் மொமெண்ட்ஸ் அந்த மாரி சில எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்றேன்.